ஹலோ மை டியர் மக்களே, நான் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் நம்ம ரெகுலரான போரிங் லைஃப்ல இருந்து கொஞ்சம் நகண்டு ஒரு மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு அப்பா, அவருக்கு 3 பசங்க, எல்லாருமே ஒரு அழகான கோதுமை தோட்டத்துக்கு முன்னால் நின்று பார்த்துட்ருக்காங்க. கோதுமை தோட்டம் எல்லாமே ஏதோ பாதி படைஞ்ச மாதிரியே இருக்குது. 3 பசங்கன்னு சொன்னால அதில் லாஸ்ட்டாக இருக்கிற பையன் ஜான் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவனை பார்த்து, நீ வளர்க்குற எலி தாண்டா இதுக்கு எல்லாமே காரணம், அது தாண்டா எல்லாமே இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கு, இன்னைக்கு நைட்டு நீ தான் அதுக்கு காவல் இருக்கணும், இந்த தோட்டம் ஃபுல்லாக உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவமாக கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ காவலுக்கு இருக்கிறப்ப ஒரு அதிசயத்தை பார்க்குறாரு. வானளவு உயர்ந்த வெள்ளை குதிரை. இதுதான் ரீசன் இந்த வயக்காடு இப்படி ஆகிறதுக்கு அப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்ச ஜான் அதை ஒரு கயிறு எடுத்து கட்டி போட ட்ரை பண்ணுறப்போ அது கயிறோட குடிசையோடு சேர்த்து நம்ம ஜானையும் இழுத்துட்டே பறக்க ஆரம்பிக்கிறது. இப்படி இவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபைட்டு ஃபைனலாக முடிவுக்கு வர கீழே விழுறாங்க. அப்போ அந்த குதிரைக்கு அடிப்பட நம்ம ஹீரோ ரொம்ப அன்பானவர். ஸோ அந்த கண்ணு கலங்கி இருக்கிற அந்த குதிரையை பார்த்து காப்பாற்றி அதோட இடத்துக்கே போகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ண தோட்டம் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு, அப்பா என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு குழம்பி நிற்கிறப்போ இன்னொரு அதிசயத்தை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. கழுத மாதிரியும் இல்லாமல் குதிரை மாதிரியும் இல்லாமல் ஏதோ ஒன்று முன்னாடி நிற்கிது. ஜானும் அதை பார்த்து பதறி அதை அடிக்க போக, ப்ரோ நிறுத்து, நான் உனக்காக தான் வந்திருக்கேன், என் பேர் ஃபவுல், நேற்று எங்கள் அம்மாவால் உங்கள் தோட்டமெல்லாம் சேதமாயிருச்சாமே, எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அதனால் உங்களுக்கு 2 குதிரையை கிஃப்டாக கொண்டு வந்திருக்கேன், அதை விற்று நீங்கள் உங்கள் சேதத்தெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்பீடாக பறந்து ஒரு ஊரை சேர்ந்து அடையிறாங்க. அந்த ஊரில் நின்று அந்த குதிரையை வித்துட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நாட்டு ராஜா அந்த அழகான 2 குதிரையும் பார்த்து தனக்கு வேணும்னு ஆசைப்படுறாரு. அந்த இடத்துக்கும் வராரு. ராஜான்னு சொன்னதும் பெரிய லெவலுக்கெல்லாம் யோசிச்சிடாதீங்க, நம்ம 23ஆம் புலிகேசி மாதிரி தான் அந்த ராஜா. சரியான காமெடி பீஸு ப்ளஸ் கஞ்சத்தனமும் கூட. குதிரையை ராஜா கிட்ட தர ஹீரோவும் ரெடியாக குட்டிச்செல்லாம் அட்வைஸ் பண்ணுது. ப்ரோ, இவன் ஆளை பார்த்தாலே சரியில்லை அப்படின்னு அட்வைஸ் போட்டாலும் இதெல்லாம் நம்ம ஜான் கண்டுக்காமல் குதிரையும் கொடுத்துட்றாரு. அவரும் குதிரையை கூப்பிட்டு போயிடுறாரே தவிர காசு எதுவுமே தரலை. என்ன ப்ரோ இப்படி முட்டாளாக இருக்கியே அப்படின்னு ஒரே ஒரு விசில் நம்ம குட்டி செல்லம் போட கூப்பிட்டு போன 2 குதிரையும் வண்டியோட ராஜாவை அங்கேயே போட்டுட்டு திருப்பியும் ஜான் கிட்ட திரும்பி வந்துடுது. ஜான் கூட இருந்தால் மட்டும்தான் அந்த குதிரையை கட்டுப்படுத்த முடியும்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜா ஜானையும் வேலைக்கு வச்சுக்கிறாரு. ஆனால் ஜானை அந்த ராஜாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படியாவது இவனை கொல்லணும்னு பிளான் பண்ணுறாரு. அப்போ ராஜா கூட இருந்த அல்லக்கை ஒன்று ஒரு ஐடியா கொடுக்குது. என்னென்னா ஃபீனிக்ஸ் பேர்ட். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பரிச்சயமான ஒரு பறவை. அந்த பறவை ஒரு பாலைவனத்தில் இருக்கிறதாகவும் அதை பிடிச்சிட்டு வரபடியும் ராஜா உத்தரவு போடுறாரு. நம்ம குட்டிச்செல்லம் ஃபவுல் அட்வைஸ் பண்ணுது. ப்ரோ, அது பட்டாம்பூச்சி கிடையாது, சாதாரணமாக பிடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு ஃபீனிக்ஸ் பேர்டு அப்படின்னு சொல்ல, இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஜானுக்கு சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் வருது. பிடிச்சிடலாமா ஒரு டவுட்டும் வருது. ஃபீனிக்ஸ் பேர்டுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல தூவி விட்டுட்டு அதுக்காக வெயிட் பண்ண ஃபீனிக்ஸ் பேர்டும் வருது. நெருப்பே உருவான அதோட அந்த உருவம் அதை பிடிக்க போக ஐலாண்டே தீக்கி இரையாகி ஃபீனிக்ஸ் பறவை ஒரு இடத்துல விழுந்து அது கண்ணில் தண்ணி விட நம்ம ஹீரோ அதை பார்த்ததுமே மனசு பொறுக்கலை, ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாரு. அது பறந்து போகும்போது அதோட ரெக்கை மட்டும் ஒன்று கீழே விழுது. அதை நம்ம ஜான் எடுத்து வச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப இலகுன மனசுங்கிறதுனால அதை அங்கேயே பறக்க விட்டுட்டு அதோட இறகை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஆனால் எல்லார் முன்னாடி அந்த குண்டு காண்டாமிருக ராஜா கலாய்ச்சி தள்ளுறாரு. யாருமே நம்பலை. நீ ஃபீனிக்ஸ் பறவையை பார்த்த, அது பறந்துச்சு, ஐலாண்ட் எரிஞ்சிச்சு, எல்லோரும் கிண்டல் பண்ண, இதுதான் அதோட ரெக்கை அப்படின்னு அவரும் காட்டுறாரு. ஆனால் அதை எதுவுமே நம்பாதவன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை கொல்லுறதுக்கும் ரெடி ஆயிடுறாங்க. அந்த டைம் அந்த ரெக்கை கீழே விழுந்து பிரகாசிக்க ஃபீனிக்ஸ் பறவை பறந்து விரிஞ்சு வருது. அதை பார்த்ததுமே யாராலையும் நம்ப முடியல. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜானை கொண்டாட வேண்டிய ஒரு டைமாக அது மாறிடுது. காண்டில் இருக்கிற அந்த காண்டாமிருகம் இன்னொரு பிளான் பண்ணி எப்படியாவது ஜானை கொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு ஐடியா வருது. என்னென்னா, மாயாஜால இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் ஜான்கிட்ட சொல்லி நீ தான் போய் அவரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. ஜானும் நம்ம குட்டி செல்லமும் கிளம்பி அதே மாதிரி போகிறாங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரீசரில் இருக்கிற மாதிரியான ஒரு இடம் அது. நல்ல ஜில்லுன்னு இருக்குது. அப்படி ஒரு பயங்கரமான என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறதுக்கு அந்த ஃபீனிக்ஸ் பேர்டோட இறக்க தான் ஹெல்ப் பண்ணுது. அது போய் ஃபயர் பண்ண அந்த இடமே நொறுங்க உள்ளே போகிறாரு நம்ம ஜான். உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதில் எது பிரின்சஸ்ன்னு ஜானுக்கு தெரியலை. அந்த ஃபீனிக்ஸோட பறவை பட்டதுமே நம்ம பிரின்சஸ் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க.
பார்த்ததும் நம்ம ஜான் அங்கே நின்றுட்டுருக்கான். இந்த மாதிரி எங்கள் ராஜா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் கூப்பிட்டு போக வந்தேன்னு சொல்ல, பிரின்சஸ் உங்கள் ராஜா எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்க, உண்மையை சொன்னால் இந்த அம்மா மறுபடியும் தூங்கிருமோ அப்படின்னு நினச்சி, அவர் பார்க்குறதுக்கு அஜித் ஸ்டைலில் ரஜினி, பேசுனா தளபதி அப்படின்னு அளந்து விட 3 பேரும் பிரின்சஸோட ஃப்ராக்லேயே பறந்து போகிறாங்க. நம்ம ஜான் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே, இதில் எப்படி நம்ம பறக்கிறோம் அப்படின்னு அதில் ஒரு ஹோலை போட 3 பேரும் கீழே விழுறாங்க. அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம குட்டி செல்லம் ஃபவுல், ப்ரோ உன் மனசுக்குள்ளே ஓடுற மைண்ட் வாய்ஸ் எனக்கு சத்தமாகவே கேட்குது, அவள் பிரின்சஸ், நீ ஒரு விவசாயி, இதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு அட்வைஸ் பண்ண, இல்லை எனக்கு இன்னமும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ தான் மனசில் உள்ளதை குட்டி செல்லத்துக்கிட்ட சொல்கிறான். பிரின்சஸோ இதெல்லாம் கேட்டுட்டு தான் அமைதியாக படுத்திருக்காங்க. பிரின்சஸோட மனசுலையும் ஜானுக்கு ஒரு இடம் இருக்குது. அரண்மனைக்கு வந்து சேர காண்டாமிருகம் செம்ம ஹாப்பி பொண்ணை பார்த்துட்டு. ஜான் தான் இனி எப்போ பிரின்சஸை பார்ப்போன்னு சோகமாயிடுறாரு. 10 பேர் முன்னால் பிரின்சஸை நிறுத்தி ராஜாவை காட்டுன்னு சொன்னால், நீங்களா அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை காமிச்சு ஃபைனலாக நம்ம 23ஆம் புலிகேசி நான் தாம்மா ராஜா அப்படின்னு சொல்லிவிட, நான் அப்போவே நினச்சேன் நீங்கள் தான்னு அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. என்னை கல்யாணம் பண்ணணுன்னா என் பாட்டியோட ரிங்கு வேணும்னு ஒரு குண்டை தூக்கி போட, அது ஒரு திமிங்கலத்துக்கிட்ட தான் இருக்குது, 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அதை போய் எடுக்கணும்னு சொல்ல, ராஜாவும் குழம்ப, கூப்பிட்றா ஜானை, இதுக்கு தான் அவன் வச்சுருக்கோமே அப்படின்னு அவனையே அனுப்பிச்சி விட்டுடலாம், என்ன ரிஸ்க்கு வந்து செத்தாலும் பரவாயில்ல, அவனே அனுபவிக்கட்டும்னு அவரை கூப்பிட்டு விடுறாங்க. ஜானும் குட்டி செல்லமும் மறுபடியும் ஒரு பேட்டிலுக்கு தயாராகிறாங்க. அங்கே போய் திமிங்கலம் கூட அவ்வளோ ஃபைட் பண்ணி திமிங்கலத்தை மந்திரக்கட்டுலேருந்துலாம் விடுவிச்சிடுறாங்க. ஆனால் ரிங்கு கிடைக்காம வெறும் கையோடு தான் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா ஒரு கடல் நண்டு வந்து அந்த ரிங்கை கொடுக்குது. இது பிரின்சஸ் கிட்ட கொடுக்க நம்ம ஜான் ரோமியோ மாதிரி போகிறாரு. ஆனால் ஜான் போகிறத பார்த்த அந்த ராஜா அவனை பிடிக்க சிப்பாயெல்லாம் அனுப்பி கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்படி பிரின்சஸை பார்க்க போன நம்ம ஜானை இழுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போவாது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ராஜா அப்ரோச் பண்ணால் வைக்கிறாங்க நம்ம பிரின்சஸ் இன்னொரு ட்விஸ்ட்டு. என்ன கல்யாணம் பண்ணணும்னா 3 ரூல் இருக்குது. 1 கூலான வாட்டரில் குதிச்சு எந்திரிக்கணும், 2 ஹாட் வாட்டரில் குதிச்சு எந்திரிக்கணும், 3 பால் வித் பசை மிக்ஸான ஒரு இதில் குதிச்சு எந்திரிக்கணும். இந்த 3லையும் என்னை ஜெயிச்சு யார் வராங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, ராஜாவுக்கா அள்ளு விட்டுருச்சு. எப்படிரா இதிலெல்லாம் குதிச்சு எந்திரிக்க, ஜானை தான் கூப்பிடணும், அவனை தான் முதல்ல ட்ரை பண்ண சொல்லணும் அப்படின்னு அவரும் முடிவு பண்ணிடுறாரு. இதை கேட்டு பதறி போன நம்ம ஹீரோயின் குட்டி செல்லத்தை கூப்பிட்டு ஒரு மந்திர பூன் காட்டுக்குள்ளோன்னு இருக்கிறதாகவும், ஜான் அந்த தண்ணியில் விழுந்து அவன் உயிர் பிரியற நேரம் அந்த மந்திரப்பூவை அதுக்குள்ளே போட்டால் அந்த மந்திரப்பூ மூலியமாக அவன் உயிர் பெற்று திருப்பியும் வருவாங்கிற ஒரு ஐடியாவை குட்டி செல்லத்திட்ட சொல்லி நம்ம ஃபவுலும் அந்த பூவை தேடி அங்கே போகுது. அந்த டைமில் ராஜா 3 குவளையும் ரெடி பண்ணி வச்சிடுறாரு ஜானை குதிக்க வைக்கிறதுக்கு. முதல்ல ஒரு கூலிங்கான வாட்டரில் குதித்த ஜான் உள்ளே போகிற டைம் அந்த ஃபீனிக்ஸ் பேர்டு அது அடைக்கப்பட்டு இருக்கிற அந்த நிலைமையிலையும் பறந்து வந்து அதுக்குள்ளே விழுந்து அந்த தண்ணியோட நிலைமையை மாற்றி ஜானை காப்பாற்றுது. அடுத்தது கொதிநீருக்குள்ளே குதித்த ஜானோட உயிர் பிரியுது. ஆனால் அதே நேரம் அந்த குட்டி செல்லம் ஃபவுல் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து அந்த பால் கலந்த தண்ணிக்குள்ளே போட அதில் விழுந்த ஜான் மறுபடி உயிரோடு எந்திரிச்சு வரான். இதை பார்த்த ராஜா, பரவாயில்லையே இவனே பொழைச்சிட்டா, நான் ஒரு ராஜா, நான் பொழைக்க மாட்டேனா, குதிச்சிட்றா கைப்புள்ளன்னு அந்த பால் கலந்த தண்ணிக்குள்ளே குதிக்க அந்த பசையில் சூழப்பட்ட அந்த ராஜா பபிள்ஸ் மாதிரி பறந்து மேலே போகிறாரு. எல்லா மக்களும் மேலேயே பார்த்துட்டு இருக்காங்க, இந்த ராஜா திருப்பி வருவாரா மாட்டாரா அப்படின்னு. அந்த டைம் நம்ம பிரின்சஸ், ஜான், குட்டி செல்லம், ஃபவுல் 3 பேரும் மீட் பண்ணி ஹாப்பி ஆகுறாங்க. அப்போ குட்டி செல்லம் தான் அந்த மாதிரி மரணப்பூவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பிரின்சஸ் சொல்ல, நம்ம குட்டி செல்லம் சொல்கிறாங்க, எல்லா உயிர் மேலேயும் அன்பாக இருக்கிற உனக்காக அந்த பூவை எடுக்க போனப்போ என் உயிர் போயிருந்தாலும் நான் கவலையே பட்டிருந்திருக்க மாட்டேன் ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே அந்த படம் அழகாக முடியுதுங்க. காதல் அப்படிங்கிறது மனுஷங்க மேலே வச்சா மட்டும்தான் காதல்னு கிடையாதுங்க, சின்ன சின்ன உயிரினங்கள் மேலே வச்சாலுமே அது காதல் தான். இப்படி அழகான படங்கள், வித்தியாசமான படங்கள் நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.